ப்ரோ என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, பட் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுறேன் லைஃப்பில். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி வீடியோ போடுங்க. இதுக்கு வந்து 2 வகையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் பெரிய இதெல்லாம் கிடையாது, கேட்டனால சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது நம்ம வந்து எந்த விதத்துலையும் மற்றவங்களை விட குறைஞ்சி போயிடல அப்படின்றது தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன்று. ஆனால் அது எப்படி அடையிறது அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 20-25 வயசு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்து உள்ள இறக்கவே முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் ஏற்ற தாழ்ந்த நிலையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறது. அதனாலே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இதை பண்ணா நீ வசதி, இதை பண்ணா நான் வசதி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் உங்களே கேட்டுக்கலாம். இது ஒரு பயணம் மாதிரி. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே ஒரு எழுதிக்கங்க, ஒரு ஜேர்னல் மாதிரியோ. அதை பாருங்க, அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து நிறைய நம்மளை பற்றி தன்னறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு நிறைய வரும். ஒன்று இதில் தப்பு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். இது ஏற்கனவே டோனி ராபின்ஸ் அப்படின்ற ஒரு உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் சொன்னது தான். அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, என்னால் ஏன் முடியலை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய மனசு வந்து தானாக ஒரு பதிலை உருவாக்கி முன்னால் கொண்டு வந்து வச்சிரும். அதனால அதை பண்ணாதீங்க. ஏன் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு கேட்காம, நீங்கள் எங்கே போகணுமோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் வரும். ஓகே, ஸோ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1000 பதில்கள் வரலாம் உங்களுக்குள்ளே. அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல் மாதிரி போகும். அப்படி இல்லாமல் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். அது உங்களை முன்னால் கொண்டு போகும், செயலில் இறக்கி விடும் அதுவே. அப்போ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.